ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று பிடிக்கும். அது மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவோட ஃபேவரட்டான கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு சேர்ந்து பொரிச்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு முருங்கைக்காய், 2 உருளைக்கிழங்கு, 1/4 கிலோ கத்திரிக்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு பதிலாக சக்கரவள்ளி கிழங்கு இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க புளிக்குழம்பு மசாலா 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா காயை வேக விட்டுருங்க. காய் நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் துருவி வச்சுருக்க தேங்காய் அது கூட சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவோட ஃபேவரட் இன்றைக்கி செஞ்சாச்சு. நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய், ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.